பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இந்த இடம் வந்து நான் இப்போ ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த முன்னாடி இருந்த டைமில் வந்து நான் வீடியோ எடுக்கலை, இப்போ தான் எடுத்துருக்கேன். அவர் வந்து இடித்த இடியில் வந்து இது எல்லாமே அப்படியே உள்ளார போயிடுச்சு. இது அப்படியே நசுங்கிடுச்சு. இந்த இந்த பிளாட்ஃபார்ம் ஏறுற இடம் வந்து அப்படியே நசுங்கி உள்ளார போயிடுச்சு. இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணியிருக்கிற பீஸ் தெரியுதுங்களா? அந்த மாதிரி ஓரளவுக்கு தான் ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சது அவங்களால. அவரே சொன்னார் இவ்வளோ தான்ப்பா முடியுது அப்படின்னு. அந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு வண்டி. இப்போது கொஞ்சம் நான் ஒரு 4 நாள் ஆகுது ரெடி பண்ணி. என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு லாங் ட்ரிப், ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து போகிறதுக்காக ஒரு 4 கோயில் சுற்றி பார்க்குறதுக்காக கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி ஹைவே தான் எல்லாமே, போகிற வழியில் ஒரு 3 கோயில் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வர்ற மாதிரி. சரின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டேன். 4 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஒரு ஃபஸ்ட்டு கோயில் போயிட்டு யூடர்ன் பண்ணி கட் பண்ணி ஒரு இடத்துல வண்டி நிறுத்துகிறேன். ஹைவேல இந்த சர்வீஸ் ரோடில் வண்டி கட் பண்ணி நிறுத்தும்போது 2 வீலரில் சரியான வேகம். இந்த ஹைவேல ஓட்டுற மாதிரியே வந்து சைடில் இருக்கிற அந்த சர்வீஸ் ரோட்லேயும் வந்து ஓட்டுறாங்க. 2 வீலரே அவ்வளோ ஸ்பீடாக வர்றாங்க. 2 வீலர் வந்து இடியில் வந்து போயிடுச்சு வண்டி. முன்னாடி அந்த படி ஏறுற இடத்துல அப்படியே மடங்கிடுச்சு. நான் உங்களுக்கு அது வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிங்கரிங் வந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். எல்லாம் செலவு தான். செலவுன்றதை விட நமக்கு 2 நாள் வேலை போயிடுச்சு. எனக்கு 2 நாள் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அதே மாதிரி அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. ஆள் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். ஆள் இருந்தாங்க, வேலை செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த படிக்கட்டில் யாராவது கால் வச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலே போயிருக்கும். அவ்வளோ ஸ்பீடில் வந்து அவர் இடித்தார். இடித்த இடி வந்து அவருக்கும் வந்து காலில் சரியான அடி. காலில் அடி, முன்னாடி ஃப்ரண்ட்டு இந்த மக்காடு எல்லாமே போயிடுச்சு. அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ரெடி பண்ணி இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம்.